வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இந்த பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் கம்பீர் ஹஸ் பீன் அப்பாயிண்டட் as இந்தியன் ஹெட் கோச். ஸோ இந்த அஃபிஷியல் நியூஸ்க்காக தான் நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், ஒரு பக்கம் கம்பீர், ஒரு பக்கம் டபிள்யூ ராமன், இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் டக் ஆஃப் போயிட்டு இருக்கு. பட் கம்பீர் தான் கோச் ஆக போறாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். பட் வி ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த அஃபிஷியல் நியூஸ். அதை தான் ஜெய்ஷா வந்து பார்த்தீங்கன்னா இது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா கௌதம் கம்பீர் இஸ் சச் அ பேஷனேட் பர்சன். இந்தியான்னு வரும்போது ஒரு அக்ரெசிவான ஒரு பர்சன். ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சர் இந்தியாவுக்கும் சரி, இப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்க்கும் சரி, டெஃபினட்டா இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் அப்பாயின்மெண்ட் பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல. கைண்ட் ஆஃப் மிக்ஸ்டு ரியாக்ஷன்ஸ். பட் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சீ கைஸ். என்ன பொறுத்தவரைக்கும் ஆல்வேஸ் ஒரு இந்தியன் டீமுக்கு ஒரு இந்தியனா கோச் வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் பெட்டரா வந்து நம்மளுக்கு அமையும். எப்படி இப்போ ராகுல் டிராவிட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருந்தாரு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இட்ஸ் குட் அப்பாயின்மெண்ட் தான். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பொறுத்து வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒரு இந்தியாவை எடுத்துட்டு போக போறாருன்னு. ஏன்னா மென்டாரா வந்தாரு, கேகேஆருக்கு ட்ராஃபி அடிச்சாங்க. ஸோ டெஃபினட்டா இஸ் கோயிங் டு ஆட் லாட் ஆஃப் வேல்யூங்க. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க.